ஆஹா, என்ன குளியல்! இந்த தொப்பையை எப்படியாவது குறைக்கலான்னு பார்த்தா முடியலையே. நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. இங்க என்ன பண்ற? என்னது இதுப்பா? என் வயிறு. இதுக்குள்ள என்னப்பா இருக்கு? இன்னைக்கு ராத்திரி சாப்பிட போற வகை வகையான சாப்பாட்டோட ஆசைகள் நிறைஞ்சிருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஷின்சான். இந்த வயசுல இவ்வளவு பெரிய தொப்பை இருக்கிறது நல்லதுக்கு இல்லப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கோட்டையும் சூட்டையும் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த தொப்பை இருந்த இடமே தெரியாம போயிடும். திடீர்னு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, தொப்பைய மறைச்சுக்கோங்க. அட யாரும் வரல, நான் சும்மா சொன்னேன்ப்பா. அட போப்பா. எங்க ஸ்கூல் மிஸ் யோஷினாகா மேடம் வராங்க. இல்லப்பா, அம்மா தான் வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க என்ன அந்த மாதிரி பாக்குறீங்க? அது வந்து என்னது, வாக்கிங்கா? ஆமா, எந்த செலவுமே இல்லாத ஒரு எக்ஸசைஸ்னா அது வாக்கிங் மட்டும்தான் ஹாரி. வாக்கிங் போறதுனால உங்களுக்கும் லாபம் இருக்குல்லம்மா. பரவாயில்ல, இந்த வாக்கிங் போற ஐடியாவும் நல்லதா இருக்கு. அப்படின்னா நான் தினமும் நடந்தா என்னோட தொப்பை குறையும்னு சொல்ல வரேன். ஆமா ஹாரி, நீங்க கியோட்டோல இருந்து டொகாடா வரைக்கும் நடந்து போக ட்ரை பண்ணுங்க. ரூட்ல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கையோட மேப்பையும் எடுத்துட்டு போங்க. ஆஹா, இது சுவாரஸ்யமா இருக்கே. முயற்சி பண்ணி பாத்துருவோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஓகே, பயணத்தை தொடங்குவோம். ஸ்டார்ட். அடட, நீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. வணக்கங்க. காலையிலேயே எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். ஆஹா, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாக்கிங் போறீங்களா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதெல்லாம் இல்ல, சும்மா போய் இன்னைக்கு ஒரு நாள் தான் வாக்கிங் போவாங்க, அப்புறம் போக மாட்டாங்க. அப்படியா விஷயம்? ரொம்ப நல்லது. நான் கிளம்புறேன். டாடா, பை பை. நீ வீட்ல சத்தம் போட்டு பேசுறத அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க பேசுறதுதான் கேட்டிருப்பாங்க. நாம போற இடம் உனக்கு தெரியுமா? என்ன ஹரி, நீங்க நமக்கு அதிக பழக்கம் இல்லாத இடமா பார்த்து இன்னைக்கு போவோம். பார்க்கவே நல்லா இருக்கு. வாக்கிங் போக சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வாக்கிங் போற வேலையை மட்டும் பாருங்க. சரி சரி, வா. அப்பா இங்க பாருங்களேன், புது ஃபிளேவர்ல ஜூஸ் வந்திருக்கு, வாங்கிட்டாங்கப்பா. இதுவா? ஓகே. கொஞ்சம் இருங்க ஹரி. இங்க பாத்தீங்களா, நாம குடிக்கிறதுக்காக வீட்ல இருந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னப்பா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? வாக்கிங் சுவாரஸ்யமா இருக்கும்னு பார்த்தா இத பண்ணு அத பண்ணுன்னு கட்டாயப்படுத்துற. எடுத்து நான் உங்களை கட்டாயப்படுத்தினா? இதெல்லாம் உங்களுக்காக தான் ஹரி. வாக்கிங் போனீங்கன்னா அது உங்க உடம்புக்கு தான் நல்லது. சரி சரி. அருமையான வாக்கிங், உடல் நலத்துக்கு நல்ல நல்ல வாக்கிங். வாக்கிங் ஓ வாக்கிங். ரெண்டு பேரும் பேசாம வாக்கிங். ஆஹா, வாக்கிங் போறதுக்கு இப்படி ஒரு அருமையான இடம் இருக்கும்னு தெரியாம போச்சே. ஆமா ஹரி, இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல? சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, காக்கா எச்சம் பண்ணிருக்கு, பார்க்க அழகா இருக்குல்லம்மா. அதுல என்ன நீ அழகா கண்டுபிடிச்ச? அப்படியே கொஞ்சம் உள்ள போவோமே. என்னப்பா இந்த காட்டுக்குள்ள ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இருட்டா இருக்குன்னு சொல்றியா? ஆனா இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குல்ல? மிச்சி லேசா பயப்படுற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துவோம். மிச்சி, கீழே போற பாம்பு. சும்மா சொன்ன மிச்சி, இது வெறும் கயிறு தான். என்ன ஹரி, நீங்க எதுக்காக என்ன பயமுறுத்துறீங்க? அம்மா இங்க பாத்தீங்களா பாம்பு? போதும் நிறுத்து. நீயும் உங்க அப்பா மாதிரியே போய் சொல்லி என்ன பயமுறுத்துறான்னு பாக்குறியா? பாம்பு 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 பாம்பு. எனக்கு பயமா இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க இல்லப்பா? என்ன பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரியா இருக்கு உனக்கு? ஆமா, நாம எப்படி திரும்பி போறது? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. என்னது குழப்பமா இருக்கா? நான் நினைச்சதை விட இந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கு. என்னப்பா லுக்கு வெறப்பா இருக்கு? ஹீரோ மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களோ? என்ன ஹரி, நீங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. ரோட்ட கண்டுபிடிக்கலன்னு நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? வாக்கிங் போகும்போதே இது வில்லங்கத்துல தான் முடிய போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி இப்ப நடந்து போச்சு.
ஆமா அப்படின்னா நாம உண்மையிலேயே வழி தவறி வந்துட்டோமா? பாத்தீங்களா, ஷின்சானும் பயந்துட்டான். சீக்கிரமா ஏதாவது யோசிங்க. ஷின்சான் கவலைப்படாத, அப்பா நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். போற வழியில யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட வழி கேட்டு தப்பிச்சிடலாம். ஆமா, அங்க பக்கத்துல ஜூஸ் கடை இருக்கும். அங்க ஜூஸ் பப்ஸ் எல்லாம் வாங்கி போத்தலாம். போது நிறுத்து. இந்த மாதிரி காட்டுக்குள்ள அந்த மாதிரி இடம் எல்லாம் எப்படி இருக்கும்? சரி, கொஞ்ச நேரம் நாம ரெஸ்ட் எடுப்போம். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்தா இத குடி ஷின்சான். ஹிமாவரி, உனக்கு தண்ணி வேணுமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ரோட்ட கூட காணோம். ஆமா ஹரி. இப்பதான் தாகம் போச்சு. என்ன ஷின்சான் எல்லாத்தையும் குடிச்சிட்ட? குடின்னு சொல்லி குடுத்தீங்க, குடிச்சிட்டேன். நான் உன்னை எல்லாத்தையுமா குடிக்க சொன்னேன்? எல்லாத்தையும் இப்படி குடிச்சிட்டியே, இனிமே நம்ம என்ன பண்றது? அப்படின்னா எனக்கு மிச்சம் எதுவும் வைக்கலையா? இதான் அப்பவே சொன்ன, ஒரு ஜூஸ் வாங்குங்கன்னு கேட்டீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த காட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம அப்புறம் என்ன பண்றது? எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? நாம என்ன அமேசான் காட்டுக்குள்ளேயா மாட்டிக்கிட்டோம்? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல நம்மள பத்தி எல்லாம் வரும். ஆபத்தில் சிக்கிக் கொண்ட சின்ன குடும்பம். என்ன ஆபத்தா? இவன் போற ரூட்டே சரியில்லையே. முதல்ல ரோட்டை கண்டுபிடிக்கணும். சரி, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் மட்டும் போய் தேடி பாக்குறேன். சரியான வழி எதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன். ஹரி, ஹரி, என்ன ஆச்சு ஹரி? இந்த காட்டுல எங்களை மட்டும் தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஹரி, எங்க போனீங்க? அடேங்கப்பா, இன்னைக்கு நாம வாக்கிங் போலியா?